இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று காவல் தூதர்களின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இறைவா, நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களை பாதுகாக்க எங்களுக்காக காவல் தூதர்களை அனுப்பி நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். நீர் செய்கிற மகத்தான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளின் குணங்களை பற்றி யோபு தெளிவுபடுத்துகின்றார். கடவுள் தூயவர், ஆற்றல் மிக்கவர், வலிமை வாய்ந்தவர், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்ற திறமை உடையவர் என்பதை யோபு கூறுகின்றார். கடவுள் நம் அனைவரையும் இந்த உலகத்தில் படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இறைவா, நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அதனை உணர்ந்து நல்வாழ்க்கை வாழ அருள்தாரும். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நாம் சிறிய குழந்தைகளைப் போல தாழ்ச்சி உடையவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். சிறிய குழந்தைகள் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருப்பது போல நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். நாம் நல்வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை இறைவன் ஆசீர்வதித்து விண்ணகத்தில் இடம் கொடுப்பார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை நாள்தோறும் வழிநடத்துகின்றீர். எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இவற்றையெல்லாம் நாங்கள் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காட்ட அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் கஷ்டத்தில் வாழ்கிறவர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.